அப்புறம் நேரம் ஈஸ்வரன் போய் ஈஸ்வரா அப்புறம் அம்பாட்ட போய் அம்பாவை பார்த்து அம்பா பை சாமி உங்களுடைய கோரிக்கையெல்லாம் பகவான் திசைப்பட்டார். வாய்ப்பே பகவான்கிட்ட போனா குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது அவன் சன்னதியில நின்று வேற எதையும் பேசக்கூடாது, வேற எதையும் யோசிக்கக்கூடாது. ஈஸ்வரனை பார்த்தா ஈஸ்வரா என்னை இப்படி வச்சு இப்படியோ காப்பாத்துறியே, ஏதோ சாப்பாடு போடுறியே, ஏதோ இதெல்லாம் வச்சிருக்கே 10 நிமிஷம் உருகலும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாத நானும் நாமும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய். யாரும் உண்மையில நானும் பார்த்துட்டே இருக்க 1.5 மணி நேரமாக ஒரு ஆள் ஒரு 1000 பேர் நான் பார்த்துட்டேன். யாராவது உருவாரான்னு பார்த்தேன். ஒரு ஆள் எப்படி பகவான் உங்களுக்கு வாழ்ந்து பண்ண மாட்டேன். நீ என்னதான் தேங்காய் உடைங்க, ஒரு 5000 தேங்காய் உடைங்க, நேரம் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுங்க, ரெண்டும் வேஸ்ட் வேஸ்ட். மனசுல இருந்து செய்யணும். நான் என்ன பண்றேன், ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்குறேன் சரிங்களா, வீடியோ இதெல்லாம் சாப்பிட்டேன். எனக்கு மருந்து மட்டும் எந்த உயிரினத்துக்கு போட்டாலும் உணவு தான். எப்படி ஈஸியா கிடைச்சிச்சு. ஒரு பாக்கெட் பிஸ்கட்ல 1 லட்சம் உணவு போட்டேன். நீங்க 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கல. எனக்கு வெறும் 5 ரூபாயில புண்ணியம். பார்த்துக்குங்க, மனிதனுக்கு செய்வதை ஆண்டவன் கடைசியாக தான் வைக்கிறான். ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, அப்புறமேல் தான் ஆண்டவன் 6 அறிவு. ஏன்னா 6 அறிவுக்கு யோசிக்க தெரியும். அவனுக்கு வேணுங்கிற அவனை செஞ்சுக்க சாப்பிட முடியும். அவனுடைய திமிரு அவன் போய் உழைக்கிற பாடுபட, அதனால அவன் அப்படி போயிடான். அப்போ இந்த 5 அறிவுகளுக்கு முதல்ல செய்ய. முதல்ல பைரவன் நான் ரோட்ல தெரியுது, தாவரங்கள் ஓரறிவு, மீன்கள். ஆக தயவு செய்து அது சொல்ல வருது மணியா சொல்லலாம், வாடிய வழியை கண்ட போதெல்லாம் வாடுங்க.